எழில் சுடர் சீரியலில் இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. நம்ம எழில் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. எப்படி இருந்தாலும் சுடர்கிட்ட போயிட்டு தேங்க்ஸ் வந்து சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப ஒரு பக்கம் என்னோட உண்மையான பேர்லாம் தெரிஞ்சிச்சுன்னா என்னடாக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்க. என் பேரை வந்து சொல்லிடலாமா? சேச்சே, இவ்வளோ நேரம் வந்து நம்பிக்கையோடு இருந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்க போகிறோம். 1 வாரமோ 2 வாரமோ. அதுக்குள்ளே இந்த வீட்டை விட்டு போனால் அஞ்சலி பாப்பாலேருந்து எல்லாரும் என்ன நினைக்க போகிறாங்கன்னு தெரிலங்கிற மாதிரி பட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க. அப்பான்னு பார்த்து கேஷுவலாக வந்து வெளியில் வந்து கிளம்புறாங்க. நம்ம எழில் எழில் கிளம்புறப்ப வந்து ஃபோன் கால் வந்து வந்துடுது. மொட்டை மாடிக்கு போய் பேசலான்னு பார்த்தா, நீ இங்கே தான் இருக்கியா தமிழ்? நான் உன் மேலே வந்து மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுருந்தேன். ஆனால் ஸ்டார்டிங்கில் நம்ம 2 பேரும் வந்து பார்த்துக்கிட்ட விதம்லாம் என்னால் புரிஞ்சிக்கவே முடியாமல் இருந்துச்சு. நீ வந்து என்னை அடிச்சல்ல சார், அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார். திருப்பியும் நான் கோவக்காரிங்கலாம் சொல்ல போகிறீங்களா? இல்லை. ஒருத்தவங்க திடீர்னு மீட் பண்ணுறப்ப அவங்க யார் என்ன ஏதுன்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாமல் தான் இருக்கும். ஆனால் கடைசி நேரத்தில் அவங்க கூட பழகுனதுக்கப்புறம் தான் அவங்க யார் என்ன ஏதுன்னு எல்லாமே தெளிவாக தெரியுது. சார், தப்பாக நினச்சிக்காதீங்க, ஒரு உண்மையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லுமா, முதல்ல நீங்கள் என்னை பார்க்குறீங்க, அதுவும் நீங்கள் நிதானம் இல்லாமல் இருக்கீங்க, 4, 5 பேர் வம்பிழுக்கிறாங்க, நான் என்ன சார் பண்ண முடியும்? நீ நடந்துக்கிட்ட விதம்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி சுடரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ஏழில் இந்துமதி இல்லாதப்ப என்னால் எப்படி குழந்தைங்கள வந்து வளர்க்கணும்னு எனக்கு தெரியவே இல்லை. அதனால தான் காலையிலேருந்து நைட் வரைக்கும் இதெல்லாம் செய்யணும்னு நான் வந்து குழந்தைங்கள்கிட்ட சொன்னது எல்லாம் கடைசியில் தப்பாகவே போயிடுச்சு. என்னை பார்த்தாலே வந்து பிடிக்காம ஊரை விட்டே ஓடணும்னு நினச்சாங்க. அதுக்கப்புறம் தான் நீ வந்த, எல்லாத்தையும் வந்து புரிய வச்ச. எனக்கும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் தான் இருந்துச்சு. நான் உன்கிட்ட 30 நாள் வந்து சவால் விட்டுருந்தேன். அந்த சவாலில் நான் வந்து இப்போ பகீரமாக வந்து ஒத்துக்கிறேன். நான் வந்து தோற்று போயிட்டேன். நீ தான் ஜெயிச்ச. என்றைக்குமே என் குழந்தைங்கள பத்திரமா பார்த்துப்பல்ல. இந்துமதி இருந்த வரைக்கும் நான் பிஸ்னஸ் அது இதுன்னு ஓடிக்கிட்டே இருந்தேன். நான் என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு சுத்தமாக வந்து புரியாமல் தடுமாற்றத்தில் இருந்தேன். ஆனால் இப்போ நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா நீ வந்து வந்துட்டல்ல. நீ குழந்தைங்கள கடைசி வரைக்கும் நல்லபடியாக பார்த்துப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பார்த்துப்பல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்துமதி இல்லாமல் குழந்தைங்களால் எப்படி இருக்க முடியாதோ அதே மாதிரி தான் நீ இல்லாமையும் குழந்தைங்க வந்து இருக்க முடியாதுங்கிற மாதிரி பாசமாக பேசினோன்னே யோசிக்கிறாங்க. ஒரு பக்கம் எழில் வந்து பட்டமாயிட்டாங்க. பார்த்துப்பல்லம்மா அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பாக சார், அப்பாடா இப்போ தான் எனக்கு மூச்சே வந்துச்சுன்னு சொல்லிட்டு எழில் மாட்டுக்கு நிம்மதியாக வந்து போயிட்டுருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே சார், மன்னிச்சிருங்கிற மாதிரி அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம சுடர்வழி அந்த இடத்துல ஒரு பக்கம் ஸ்கூலுக்கு வந்து பசங்களை எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து போயிட்டுருக்காங்க. என்னடா படிச்சியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, படித்தேன்னு சொல்லி கவின்லாம் சமாளிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஹபி, எதுக்கு படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு இன்றைக்கி கிளாஸில் வந்து டெஸ்ட் இருக்குது, அதனால தான் ரிவிஷன் வந்து பார்த்துட்ருக்கேன், எனக்கு கூட தான் டெஸ்ட் இருக்குது, நான் என்ன படித்தேனான்னு காவியா கிட்டே வந்து பேசுகிறாங்க. நம்ம கவினை, அச்சோ நான் மறந்தே போயிட்டேனே, சரி பரவாயில்ல, இது வந்து கிளாஸ் டெஸ்ட் தானே, இதில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, மெயின் எக்ஸாமில் வந்து பார்த்துக்கலாம், மெயின் எக்ஸாமுக்கே நாங்களாம் வந்து படிக்காமல் தான் போவோமா, இதில் இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லி காவியா வந்து நக்கல் பண்ணிகிட்ருக்காங்க. நீ நல்லபடியாக படிப்பேன்னு சொல்லி நான் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம சுடர் அப்பன்னு பார்த்து ஃபோட்டோ வந்து எடுக்கிறாங்க. சுடரோட ஃபோட்டோ ஏதோ ஒரு ஃபைலில் வந்து சுடரோட ஃபோட்டோ வந்து ஒட்டிடுறாங்க. இதை வந்து முக்கியமான விஷயமா வந்து அந்த இடத்துல வேலு வந்து கொண்டு வந்துடுறாங்க நியூஸ்லேருந்து எல்லாத்தையும். ஓ, இப்படி ஒரு பிரச்சனையா அப்படின்னு சொல்லும்போது போலீஸ் ஆஃபீஸர்லாம் வேகமாக வராங்க. நம்ம எழில் வீட்டில் வந்து இங்கேயும் அங்கேயும் வந்து தேடிக்கிட்டே இருக்காங்க. யார் சார் தேடுறீங்கன்னு சொல்லி கனகவேல் பாட்டி வந்து கேட்குறப்ப எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. நீங்கள் தமிழுங்கிற ஒரு பொண்ணுக்கு வேலை வந்து கொடுத்தீங்களா? ஆமாம், வேலை கொடுத்தோம். அவங்க யார் தெரியுமா, என்ன தெரியுமா, அவங்களோட வரலாறு என்ன தெரியுமா, 3 வருஷமாக நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி கண்ணா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துல அந்த அதிகாரிங்களா, அச்சச்சோ என்ன சார் சொல்கிறீங்க, குழந்தைங்க எங்கே? சுடர் தான் சார் வந்து ஸ்கூலுக்கு வந்து விட்றதுக்கா ரெகுலராக போயிட்டுருக்கா, இது மாதிரி தான் நம்பிக்கை வந்து சம்பாரிச்சிட்டு கடைசியில் இது மாதிரி பிரச்சனை பண்ணி விட்ருவா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல இதை கிட்டணும் வந்து பேர் அதிர்ச்சி ஆகிறாங்க. அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து நம்ம வேலு வந்து அவங்களோட அசிஸ்டண்ட்க்கெலாம் ஃபோன் பண்ணுறாங்க. டேய், இது மாதிரி ஒரு வண்டி வரும், வண்டியில் வந்து சுடர் வந்து கூட்டிகிட்டு வந்து போயிட்டுருப்பா, பார்த்து பத்திரமா வந்து அவங்களாம் பார்த்துப்பில்ல. கண்டிப்பாக சார், டேய் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுடா, நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும் சரியா அப்படின்னு சொன்னேன். சரி தலை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வந்து வச்சிடுறாங்க. அந்த வண்டி மட்டும் கிராஷ் ஆகுது. அந்த வண்டி வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல வேலோட அசிஸ்டண்ட்லாம் அப்பன்னு பார்த்து அந்த வண்டி வந்து சைடு வாங்கி நிப்பாட்டிடுறாங்க. டேய் பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு வாங்கடா, நம்ம வண்டியில் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த டிரைவர் அண்ணன் வந்து அவங்கள எல்லாரையும் வந்து சமாளித்து தள்ளி விட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போமா, நான் பார்த்துக்கிறேன் இவங்களேன்னொன்னே பசங்களை எல்லாரையும் வந்து கூட்டிகிட்டு வேகமாக வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. அஞ்சலி பாப்பாவை மட்டும் சுடர் வந்து தூக்கிக்கிட்டு அப்படியே வேகமாக ஓடுற மாதிரி காட்டுறாங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். ஒரு பக்கம் வந்து ரொம்ப பாட்டமாக எங்கே ஓடுறதுனே தெரியாமல் இருக்கிறப்ப மனோகரி வந்து வராங்க டிவியை பார்த்ததுக்கப்புறம். ஏன்னா இது எல்லாம் வந்து அவங்களோட பிளான் திட்டத்தின் கீழே தான் போயிட்டுருக்கு. இது நம்ம
எழிலுக்கு யாருக்கும் தெரியாது. டிவியை போட்டு பாருன்னோன்னே, ஏய் என்ன நம்ம தமிழோட ஃபோட்டோ வந்துட்டுருக்கு. அதனால தான் என்ன ஏதுன்னு தெரியல. எனக்கே பாட்டமா இருக்கு. பாத்தியா ஒவ்வொரு வீட்லேயும் இது மாதிரி தான் நம்பிக்கை வந்து சம்பாரிச்சதுக்கப்புறம் தான் இது மாதிரி பிரச்சனைக்கு வந்து உண்டாகுமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒரு பக்கம் ஒரு குடோன் மாதிரி இருக்குது. அந்த குடோனுக்குள்ளே வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க நம்ம தமிழும் சுற்றி இருக்கிற எல்லா குழந்தைங்களும். ஒன்றுமே புரியாமல் இப்படியெல்லாம் இருக்குன்னு நான் நம்பவே முடியலையே. தமிழ் ரொம்ப நல்ல பொண்ணாச்சு. ஏன் அவள் பேரம் போட்டு இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏய் என்னடா சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது கனகவேல் பாட்டி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. ஏன்பா நம்ம தப்பு பண்ணிட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க. என்னம்மா எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி எழில் வந்து கேட்குறப்ப நடந்த உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க. இது மாதிரி ஆஃபீஸர்லாம் வந்தாங்க. வந்து இது மாதிரி சுடரை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. அவள் பேர் தமிழ் இல்லையா சுடர்னு சொல்லி நடந்ததெல்லாம் அப்படியே வந்து அந்த அதிகாரிங்க என்னென்னலாம் சொன்னாங்களோ அது எல்லாத்தையும் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பேரதிர்ச்சியாக பாட்டமாக தடுமாற்றத்தில் இருக்காங்க ஒட்டுமொத்த குடும்பமும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னு தெரிலன்னொன்னே கார் எடுத்துகிட்டு குழந்தைங்கள வந்து பார்க்கறதுக்காக எழில் வந்து வேக வேகமாக வர மாதிரி காட்டி இந்த எபிசோட் வந்து அதட்டி மாதம் முடிச்சிருந்தாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.